குட்டியம்மா மேட்டர்ல அவங்க மாமூல்லாம் ரொம்ப கட் ஆகுது. ஒண்ணு பண்ணலாங்க, இன்னைக்கு நம்ம செருப்பு பாய் கிட்ட விட்டு போடலாமா தலைவா? ஏற்கனவே உடம்பெல்லாம் ரணகலம் ஆயிடுச்சு தலைவா. மறுபடியும் உடம்பு தாங்க தலைவா. எனக்கு பாய் சொல்லு நைனா. இப்படின்னா எப்படி இருக்க பாய்? ஏதோ இருக்கா நைனா, சொல்லு. ஏதோ இருக்கியா? எனக்கு தெரியல போல. ஏன்னா நல்லா தெரியுது நைனா. சட்டை பேண்ட் கோல்டு செயின் தீபாவளி தலைமாப்பிள்ள மாதிரி இருக்க. அப்படியே சொல்ற இருக்க நைனா. இதுக்கெல்லாம் ஒன்றும் தலை சொல்லாத நீ. மாமூல் தலைவா. தலைவா மாயிம்மூல் மகமூல். டெய்லி மதியானம் சாப்பாடு வரும். மாமூலா வந்து சாப்பிட்டு போ தலைவா. ரசம் சாதம் கீரை சாதம் எல்லாமே இருக்கும் தலைவா. தலைவா ஏத்தலாம் கலாயிராரு பாய். மாமூல் நீ இதுவரை கொடுத்ததே இல்லையா? நான் ஏன் தலைவா தரணும்? கடைக்கு வாடகை கட்டுறேன், கரண்ட் பில்லு கட்டுறேன், எல்லாமே பண்றேன். நான் ஏன் தலைவா கொடுக்கணும்? இதுக்கெல்லாம் சேர்த்து நாங்க கட்டுறோம். எங்க தலைவா? கவர்மெண்ட் கிட்டயா? புழல்ல கட்டுறீங்களா? கரெக்டா எடுத்து வச்சுன்னா நாங்க போயிடுவோம். உண்மை சொன்னா பாய், இது வரைக்கும் மாமூல் எவனுமே தெரியல பாய். ஐயா நானே அன்றாட காய்ச்சேன். ஏதோ வேற என்ன பண்றது? எவனுமே தர மாட்டான்ல பாய். உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், கொஞ்சமாவது கொடு. கொஞ்சமாவது கொடுக்கவா? காலையில எத்தனை வந்த சப்பாத்தி கொஞ்சோன்னு இருக்கு, தரவா ஐயா? பாய் தலா வந்ததுக்கு சாப்பிட்டா போத்தலா பசிக்குது தலைவா. இருக்கு தலைவா, சப்பாத்தி இருக்கு, சாப்பிட்டு போங்க, உடம்ப ஏத்துங்க. நைனா உடம்பு பாரு, பேண்ட் குறைஞ்சிச்சு, பேகி பேண்ட் எல்லாம் போட்டிருக்காரு. நைனா என்ன நைனா போலாம்ல? கலாய்க்கிறாரு பாய். கம்முன்னு விட்டுன்னு போலான்ற. மாமூலும் வாங்கல, சாப்பாடும் சாப்பிடல. செப்பல் பார்க்கலாமா? இருக்கு மாமி. எந்த மாதிரி மாமி வேணும் உங்களுக்கு? நைனா கொஞ்ச நேரம் நீ சவுண்டே போடக்கூடாது, அமைதியா நிக்கணும். மாமி சொல்லுங்க மாமி. இல்ல நீங்க அவங்கள பாருங்க. இல்ல மாமி, அது மாமி அது ஒண்ணும் இல்ல மாமி, ஒரு சில்ற மாமூல் கேஸ் தான் மாமி. நீங்க சொல்லுங்க மாமி. பாருங்க மாமி, பார்த்த மாதிரி தலைவா. மாமி இந்த மாடல் இருக்கு, இந்த மாடல் இருக்கு, நிறைய இருக்கு மாமி. என்ன பாய் செப்பல்லாம் பிசுறு தட்டுது. சரி பாத்து குட்டினா நான் போவேன். சொல்லுங்க. முன்னாடி வந்து நானு நைனா இரு நைனா, கஸ்டமரை பார்க்க விடு நைனா. என்ன மண்டக்கு இருக்காக்காத நைனா. மூஞ்சிய மூடி வச்சுக்கிறாங்க, எப்படி பாப்ப நீ? என்ன பாத்து என்ன பண்ண போற? பாத்துனா பீதி ஆயிடுவ பாக்குறியா? எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கா. இல்ல அதான் எங்கயோ கேட்ட மாதிரி. அதான் நானும் சொன்னேன். மூஞ்ச மாமி சொல்லு மாமி. ரெண்டு ஓகேவா மாமி? ஓகே பாய். சரி மாமி. மாமி செப்பல்லாம் குடு பாய். எனக்கு வேற செப்பல் வேணுமா மாமி? வேற டிசைன் காமிங்க. அவங்க வெளிய போக சொல்லு பாய். மோ நீ என்ன வெளிய போக சொல்றது? எங்க ஏரியால வந்துட்டு போடா வெளியே. ஏய் என்னடா பாத்துக்கற? மண்டட்டப்பாங்க டப்பாங்க. என்ன பாய்? நான் பொண்டாட்டி வர சொல்ல. ஆமா மாமி, மண்டட்டப்பாங்க மாமி. ஏய் என்னடா ஒண்ணுமே பண்ணாமக்கற? மண்டை கூப்பிடுறா என் பொண்டாட்டி. அபாயமா? அபாயம் மாமி. நானே நான் வியாபாரம் பண்ண விடுனே. நான் ஏனா மண்டக்கு வயசாயிடுச்சுனா வீட்ல படு. வீட்ல படுங்க. வயசாயிடுச்சுனா தூக்கி நிக்கு. பாய் குத்துரு பாய், கிளம்பறோம் பாய். டேய் தள்ளி போடா, செப்பல் பார்க்கணும். அம்மா என்ன அம்மா? என்ன அம்மா? ஓரம் போடா. டேய் போய்டுவேன் செதஞ்சு பாரு. நைனா தலா என்ன தலைவா? நைனா வியாபார நேரம் மண்டக்கு இருக்காகாத. என்னடா நான் மண்டக்கு இருக்காயிட்டேனா அப்புறம் ஒரு ரெண்டு முறுக்கு முறுகி அக்கல்ல வச்சிட்டு போய்டுவேன் நைனா. பாய் அவனே ஒரு மண்டக்கு இருக்குதான், அவன்கிட்ட போய் சொல்லுங்க. தலா நீ யாருன்னு கேட்டு தருவா. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன இஸ்? ஃபேஸ் என்ன ஃபேஸ்? பாக்கணும். பார்த்தனா எல்லாம் போய்டு போனுக்கு. என்ன போய்டு? எல்லாம் போய்டு போனுக்கு. கொஞ்சம் பாய் நாலு பாட்டுக்கு மூஞ்ச காட்டி. நைனா நைனா வேணா நைனா. மாமூல் தர மாட்டேன், அத வெயிட் பண்ணுயா. என்னடா பிரச்சனை உனக்கு? கழுத்துனா உனக்கு பீதி ஆயிடும் பாக்குறியா? என்ன பீடி ஆயிடும் பாடி ஆயிடும் நம்மள பாத்து. என்னடா சொன்ன? பீதி ஆவலையா? நீதானா?
அப்புறம் வரேன். ஓகே ஏன் இது வாங்கிட்டு போ வேணுமே வாங்கிட்டு போ மாமூல் தானே வாங்கிட்டு வாங்கிட்டு கொடுப்பாங்க பேபி இங்க வரலையா? இல்லடா மாமூல் கிட்டல கொடுப்பாங்க வாங்கிட்டு போடா. ஏன் என்ன உதறுதா பதறுதா தாத்தா வராரே சதுர விட இல்ல மாமூல் வாங்கிட்டு போ தருவாங்க. பேபி இல்ல அசிங்கமா பேசக்கூடாதுன்னு பாத்துக்கிறேன் நான் உன்ன பாய். அவன் கடைக்கு நான் பாய் ஒரு பேருக்கு போதும் இல்லை இதை போடுங்க. எனக்கு பில்லு போட்டு கொடு பாய். செப்பல் வாங்க வந்த இடத்துல நீயாண்ணா என்ன பாய்? நானும் ஒரு பொண்ணுதான். நீயா அப்படின்னு வாய போடுக்கிறீங்க? இல்லம்மா யூடியூப்ல எல்லாம் பார்த்தேன், நல்லா பேசுறீங்க, வேற லெவல்ல குழந்தைங்க எல்லாம் நல்லா பாக்குது, அருமையா பாக்குது, கெட்டுக்கிட்டு போயிடாதாமா? நான் பேசுறத பார்த்து மட்டும் தான் குழந்தைங்க கெட்டு போறாங்களா? என்ன பாய் டென்ஷன்? இல்லம்மா ஒருத்தரை பார்த்துதாம்மா ஒருத்தர். பாய் செப்பல் கொடு பாய். உனக்கு எல்லாம் செப்பல் இல்லம்மா, சத்தியமா இல்லம்மா. கோச்சிக்காது. செப்பல் இல்லன்னா உனக்கு செப்பலே இல்லம்மா. செப்பல் இல்லன்னா என்ன அர்த்தம்? உனக்கு இல்லம்மா செப்பல் இல்லம்மா. செப்பல் இல்ல இல்ல செப்பல் இல்ல. கடை வச்சிருக்கீங்க. விக்கிறதுக்கு தான் கடை வச்சிருக்கேன். கடையை மூடணும். நான் ஏன் மூடணும் கடையை? நான் ஏன் மூடணும்? செருப்பு விக்கிறது துப்பு இல்லன்னா எதுக்கு கடை வச்சிருக்கீங்க? நான் ஏங்க கடையை மூடணும்? அப்ப நீங்க சொல்றீங்கன்னா நீங்க போங்க வெளிய. செப்பல் இல்லங்க உங்களுக்கு. செப்பல் குடுங்க பாய். சும்மா டென்ஷன் ஆகாதீங்க. விளையாடாதீங்க. நான் ஏமா உன்கிட்ட விளையாட போறேன்? நீனா என் பொண்ணான்னா உன் கூட நான் விளையாடுறதுக்கு? அப்ப பொண்ணுன்னா விளையாடுவீங்க, மத்த வீட்டு பொண்ணுன்னா கேவலமா பேசுவீங்க. நான் ஏமா உன்ன கேவலமா பேசுறேன்? இப்ப பேசுறேன். இப்போ நீ அடுத்த வீட்டு பொண்ணு ஏதோ பேசுதுன்னா நீ என்ன வேணாலும் பேசுவீங்க. அடுத்த வீட்டு பொண்ணுலாம் இல்லம்மா, ரெண்டு கண்ணுதான் எல்லாருக்கும். எனக்கும் பொண்ணு இருக்கு. செப்பல் உனக்கு கொடுக்க முடியாதுமா, ரொம்ப அசிங்கமா பேசுறமா நீ. செப்பல் வாங்காம வெளியே போக மாட்டேன் பாக்குறியா? இல்ல நீ என்ன வேணா நீ ஒத்த கால வேணா நின்னுக்கோமா, செப்பல்லாம் இல்லம்மா என்கிட்ட. ஒத்த கால நிக்கிற அளவுக்கு ஒத்து கிடையாது. செப்பல் இல்லன்னா நான் போயிட்டு இருப்பேன். என்ன நீயான்னு கேட்டுட்டு உனக்குலாம் செப்பல் இல்லன்னா என்ன எனக்குலாம் செப்பல் இல்ல? கோச்சிக்காதம்மா. இல்லம்மா நீ பேசுறத பார்த்து 4 குழந்தைங்க கெட்டு போகுதுமா. வேணாமா, அது பிஞ்சிலே நஞ்ச விதைக்கிறமா நீ. இல்லன்னா யாருக்குமே எதுவுமே தெரியாது. எதுவும் தெரியாதுமா, நம்ம பண்றத பார்த்துதாம்மா கெட்டு போவாங்க. பேச விரும்பல ப்ரோ, நீங்க செப்பல் கொடுங்க, நான் கிளம்புறேன். அவ்வளவுதான். எதுக்கு மா தேவை? உனக்கு செப்பலே சத்தியமா இல்லம்மா, வேற எங்கயாச்சும் கடையில இருந்தா போய் வாங்கிக்கோமா. நீ உனக்கு இல்லன்னு எதுக்கு சொல்றீங்க? உனக்கு இல்ல செப்பல், உனக்கு சத்தியமா இல்ல, உனக்கு கொடுக்கவே முடியாது. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏன் நல்லாதான் இருக்கிற, பக்கத்துக்கல போய் வாங்கிக்கோ. கால் இருக்கல, நடந்து போ. இந்த கடைக்கு வந்ததா நீ இல்லன்னு சொல்லிதான் நான் போயிருப்பேன். எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி இந்த பூச்சாண்டிலாம் நீ என்கிட்ட வேணாம். செல்ஃப் எடுக்காது. முன்னாடி ஒரு கடை இருக்கு, தங்கர் பச்சன் கடை, அருமையா உட்காந்துருப்பாப்ல, அவர்கிட்ட போய் வாங்கிக்கோ. நீ எனக்கு தேவையில்ல. ஓகே ரைட். நீயானா போயிட்டு தெருவுல பிச்சை எடுத்துருக்கா, பிரார்த்தனை பண்ணுறேன். ஏன் ஒன்னா அப்படி சொல்லவே இல்லையே? நீயானா என்ன? நீயா தானே கேட்டாங்க. எதுக்கு கேக்குற? ஏன் நீயான்னு கேட்க கூடாதா? கேட்க கூடாது. அப்ப வேற எப்படி கேக்குறது? நீங்களா? ஐயா நீங்களாம்மா, ஜெயலிங்கம்மா, நீங்க அப்படி முன்னாடி கடையில போய் வாங்கிக்கோமா. டப்பாங்கன்னு நீ எல்லாத்தையும் பாத்துட்டீங்கம்மா. எனக்கு வேணாமா, எனக்கு வேணாம். முன்னாடி கடை இருக்கு, போங்க, பெரிய ஷோரூம் இருக்கு. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உனக்கு செருப்பே கிடையாது. கஸ்டமர் எப்படி ட்ரீட் பண்ணனும் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியல. இல்ல அப்புறம் எப்படி என்ன பத்தி நீங்க தப்பா சொல்லுவீங்க? அம்மா 4 பாக்குற விதத்துலதான்மா சொல்லுவாங்க. போடும்போது நாட் ஃபார் தி கிட்ஸ்னு போட்டு தான் போடுறோம். சரியா? அது ஆமாமா புரியுதுமா. அது குழந்தைங்களுக்கு தெரியுதுனால தானே அதை போய் பாக்குறாங்க. அவங்களுக்கு அந்த வார்த்தை புரியுது இல்ல. அப்ப எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். நாங்க பேசுறதுனால கெட்டுருவாங்கலாம் கிடையாது. சரியா? மா நானும் பேசுவோம்மா. பேசாதீங்க. நான் உன்னோட பயங்கரமா பேசுவோம்மா. நீங்க பேசி நான் வாய மூணு ஏதாவது ஒரு வார்த்தை அசிங்கமா விட்டனா? அப்படி இல்லம்மா. கேமரா முன்னாடி நாங்க அப்படிதான் நடிச்சாலும் அது என்னோட ஃபீல்டு. அது தெரியுதுமா, அது தெரியுது. எனக்கும் பேச தெரியும். ஆனா நான் காட்டிக்கலையே. வேற எதனா எடுத்துட்டு போங்க. எனக்கு எது பிடிச்சது வேற எதனா எடுத்துட்டு போங்க. நீங்க தட்டி தான் காமிப்பேன். நான் வந்து வேற ஏதாவது பண்ணி உடைச்சு காமிப்பீங்களா? அப்பதான் உடைச்சு காமி இல்ல அறுத்து காமிப்பீங்களா? கிழிச்சு காமிப்பேன். இது நான் கிழிச்சு காமி. இருந்தாங்க தேவையெல்லாம் பேசாதீங்க. செப்பல் கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியாது சொல்லுங்க. சத்தியமா கொடுக்க முடியாது. கேட்டதுக்கு மன்னிப்பு கேளுங்க, நான் போறேன். நீயானா என்ன கேள்வி? நீயானா என்னம்மா? நீயா தானே கேட்டாங்க, பின்ன நானானு கேட்க முடியும்? நான் அசிங்கமா பேசக்கூடாது சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அது உன்னோட உரிமை. கேக்குறதுக்கும் உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. நீங்க ஷாப் வச்சிருக்கீங்கன்னா கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படிதான் நீங்க பண்ணணும். நான் எப்படி இருக்கணும்னு சொல்லி என்னோட வாழ்க்கை உங்களால வாழ முடியாது, உங்க வாழ்க்கை என்னால வாழ முடியாது. அது வாழ்க்கை அவன் தான் வாழணும். எனக்கு பிடிச்சிருக்கிறத நான் பண்றேன். நீயா இருக்கிற நான் ஸ்க்ரோல் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிக்கலையா ஸ்க்ரோல் பண்ணி விடுங்க, பிளாக் பண்ணி விடுங்க. அது எதுக்கு நீயா பாக்குறதுல கண்டக்டர்ல பேசுங்க எல்லாத்தையும்? அப்படிலாம் இல்லம்மா. நீ பார்த்தேன் இப்ப ஏமா அசிங்கமா பேசுறேன்னு தானே கேட்டேன். ஏன் பேசுற? வேற மாதிரி பேசுற. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ என்னோட. அப்போ உனக்கு அசிங்கமா பேசுறது பிடிச்சிருக்கு.
என்ன பண்ண 4 பேர் கத்துக்கணும் அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்து. 4 பேர் கத்து குடுக்கறதுதான் நான் மீடியா முன்னாடி பேசுறேன் தவிர அது வேற நான் நல்ல விஷயமே கிடைக்கலையா உனக்கு? நான் எல்லாமே பண்ணுவேன், நல்ல விஷயம் பண்ணுவேன், கெட்ட விஷயம் பண்ணுவேன். அப்ப நல்லதை எடுத்துக்கோ. நல்லது நிறைய இருக்கு. அது சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் கெட்டதாமா ரீச் ஆகும், நல்லது லேட்டா ரீச் ஆகும். அப்ப சோசியல் மீடியால கெட்டது ரீச் ஆகுது எதனால? உங்களை மாதிரி ஆளுங்க பாக்குறதுனால. ஒரு மாப்பிள்ளை கொடுக்க மாட்டாங்கம்மா. தேவையே இல்ல. உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைலாம் இல்ல. நான் இப்படியே கூட இருப்பேன். இப்படியே எத்தனை வருஷம் இருப்ப நீ? இல்ல எத்தனை வருஷம் இருப்ப? எப்படி வேணா கிளவி ஆகிற வரைக்கும் இப்படியே இருப்பே நீ? இல்ல கிளவி ஆகிற வரைக்கும் நீ இப்படியே இருப்பேன்னு கேக்குறேன். அது வரைக்கும் நான் இருப்பேனான்னு ஃபர்ஸ்ட் நம்ம பாக்கணும். நாளைக்கே நம்ம இருப்போமா? அது நீ முடிவு பண்ண கூடாதுமா. மேல ஒருத்தர் இருக்கான், அவன் முடிவு பண்ணிட்டோம். நானும் சொல்றேன், நீ முடிவு பண்ண. கிளவி வரைக்கும் நீ முடிவு பண்ணாத. அடுத்த நிமிஷம் யாருக்கு வேணா என்ன வேணா ஆகலாம். எல்லாம் ஆகலாம். இருக்கிற வரைக்கும் நல்லதை பண்ணிட்டு போமா. ஏங்க நல்லது எவங்க பாக்குறீங்க? பாப்பாங்கம்மா, பொறுமையாதாம்மா ரீச் ஆகும். பாப்பீங்கல்ல? பாப்பேன். அப்ப நான் நல்லது எவ்வளவோ வீடியோ பண்ணிருக்கேன். எனக்கு தெரியும், நான் பாத்துருக்கேன், எல்லாத்தையும் பாத்துருக்கேன். நீயான்னு கேட்டதுக்கும் ஏன் இப்படி பேசுறேன்னு தான் கேட்டீங்க தவிர அந்த வீடியோ பாத்தங்க நல்லா இருந்ததுன்னு சொன்னீங்களா? இல்லல்ல. அது ஒண்ணு மட்டும் எப்படி இருக்கீங்களோ அப்படிதாங்க நாங்க இருக்க முடியும். நீங்க எப்படி பேசுறீங்களோ அப்படிதான் நாங்க பேசுவோம். ஏமா பேசுமா, தப்பு கிடையாதுமா. இங்க பாருமா, தப்பு கிடையாதுமா. நல்லது வந்து லேட்டா ரீச் ஆகுமா, கெட்டது உடனே ரீச் ஆயிடுமா. அது நல்லா இருக்காதுமா. நான் கேவலமா என்னமா பண்ண? அப்படி உங்ககிட்ட கேவலமா இப்ப என்ன பண்ண நீ சொல்லு. கேவலமா இப்ப என்ன பண்ண? நம்ம தர லோக்கல்ல உருண்டு ஏஞ்சாச்சுமா. உருண்டு ஏஞ்சாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. செப்பல் இல்லைன்னு சொன்னதுக்கு நீங்க இப்ப சாரி கேட்டீங்கன்னா வெளியே போவேன். நீ அசிங்கமா பேசுனதுக்கு சாரி கேளு. நான் உனக்கு செப்பல் உன் காலில் வந்து நான் மன்னிப்பு கேக்குறேன். கேளுமா. நான் போயிட்டு வேற எவனையா டைரக்டா கேட்டனா? கிடையாதுல. இப்ப நான் உங்களை அசிங்கமா கேட்டிருந்தா நீங்க சாரி கேட்க சொன்னா நான் கேட்பேன். ஆனா நீங்க என்ன வேணும் ஹர்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ ஃப்ளோட் நான் என்னமா ஹர்ட் பண்றேன், ஃப்ளோட் பண்றேன், எதுமே பண்ணலையேமா. நீங்க உங்களுக்கு செப்பல் இல்லன்றதே தப்பு. ஃபர்ஸ்ட் உனக்குன்றதே நீங்க என்ன மீன் பண்ணி என் முன்னாடி பேசுறீங்க. அப்ப நீங்க எனக்கு சாரி கேட்க பின்னாடி பேசவா? உனக்குன்னு என் பின்னாடினா இங்க வந்து பேசணும். இப்படி பேச கூடாது. நான் இங்க வந்து பேசுறேன். திரும்ப வரேன். தேவலாம் பேசாதீங்க. நான் கண்டிப்பா ஏமா மீடியா கேட்கணுமா? அப்படி கேளுங்க. நீ தனியா பேசுறது அது வேறமா. அது தங்கச்சி தனியா பேசுறது வேற. தங்கச்சின்னு சொல்றீங்கல்ல, சொல்லு. ஏமா இப்படிலாம் பேசுறீங்க? என்னமா விஷயம் இதுல? என்னமா இருக்கு? நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்க என்ன தப்பு சொல்லலாம். அதுக்கு முன்னாடியே நீங்க என்ன தப்பு சொல்லலாமா? இல்லம்மா தங்கச்சி, நான் பார்த்தேன் 10 பேர் கெட்டு போவாங்க. அதனாலதான் தங்கச்சி சொல்லி கொடுக்காத. தங்கச்சி தெரியும்ல? தெரியும் தங்கச்சி. நான் பேசுறதுனாலதான் 10 பேர் கெட்டு போவாங்க. இல்ல தங்கச்சி, உனக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்ல 10 பேர் பேசிருப்பாங்க. அத பார்த்து நீ கெட்டு போயிருக்கலாம். 10 பேர் பேசுறதுதான் நான் மீடியா முன்னாடி பேசுறேன் தவிர நான் நீ ஆனா அத பார்த்து பேசாத அப்படின்னு தான் தங்கச்சி சொல்றேன். நான் 10 பேரை பார்த்து கெட்டு போயிட்டலாம். அவங்கள்ட்ட போய் பேசாதன்னு சொல்ல முடியுமா உங்களால? வேணா தங்கச்சி. முடியுமாங்க? முடியாதுல்ல தங்கச்சி. நம்ம மனசுதான் தங்கச்சி எல்லாம் காரணம். விடணும்னு நினைச்சா விட்டுறலாம். நான் இப்படி பேசுறேன்னா என்னோட பேக்ரவுண்ட் என்ன, என் மனசு எப்படின்னு சொல்லிட்டு பழகி பார்த்து ஒருத்தவங்க குறை சொல்லுங்க. சும்மா வர்றவங்க எல்லாம் பாத்துட்டு இவ அப்படி எப்படி ஒரு எப்படி அதெல்லாம் பேச அதெல்லாம் வேணாம். அப்படிலாம் சொல்லல. அதெல்லாம் பாவம். இல்ல யாரும் அந்த மாதிரி உங்களை சொல்ல மாட்டாங்க. செப்பல் கொடுங்க போறேன். யாரு உன் ஆளுக்கா? அந்த மயிராண்டியா? முறுக்கலாமா அவனை? 2 முறுக்கு கிடையாது. எனக்கு தான் செப்பல். நல்லா ஆம்பளை மாதிரி இருக்கேன்ட்டு. ஆம்பளை மாதிரியா? அப்ப இது வேணா. இந்த மண்டை டப்பாங்க வாங்கி போடு. எவனா வந்தான்னு நினைச்சீங்க 2 முறுக்கு அவன் மண்டையில டப்பாங்கன்னு வை. இந்த மண்டை டப்பாங்க போடு, நல்லா இருக்கும். கம்மி தான் தங்கச்சி, உனக்கு போடு தங்கச்சி. சந்தோஷமா இரு தங்கச்சி. எனக்கு அதான் அண்ணனுக்கு வேற எதுவும் யாரையும் திட்டலாம் தங்கச்சி. அண்ணன் அப்படி இல்ல. உன்னை பார்த்தோன்னே ஒரு அதிர்ச்சி ஆயிட்டேன். வேற எதுவுமே இல்ல. கோச்சு நிறைய இருக்கு. நீயாமா நீங்களா? சரி தங்கச்சி. தங்கச்சி மன்னிச்சிருங்க தங்கச்சி. ஏன் தங்கச்சி? தங்கச்சி இது போடு, நல்லா இருக்கும். நல்லா மஸ்தா இருக்கும். டாலு டப்பாங்க 2 முறுக்கிட்டு போடு. எவனும் வாங்கிட்டு வரமாட்டான். நைட்டு 1 மணி தனியா கூட போலாம். செப்பல் வாங்கல, பொடியெல்லாம் ஏறுது காலில். அதுக்காக இது பண்ணேன். போடு தங்கச்சி, இது போடு. இது நல்லா இருக்கும். இது போடு, இது நல்லா இருக்கும். இது போடு. இப்ப லேட்டஸ்ட் எடிஷன். ஃபர்ஸ்ட் நீங்க இதே கொடுத்துட்டீங்க, நான் இதே எடுத்துக்கிறேன். ஓகே, மண்டை டப்பாங்க மட்டும் டப்பாங்க இருக்கும் தங்கச்சி. போடு தங்கச்சி. இந்தா தங்கச்சி. ஜாலியா வீட்டுக்கு போ. கவர் மட்டும் இல்ல தங்கச்சி. கவர் இல்லாம கவர் இல்ல. சத்தியமா கவர் இல்ல தங்கச்சி. 500 ரூபாய் ஃபைன் போடுறானுங்க வாரம் வந்து. நம்ம சம்பாதிக்கிறது அதுக்கே போகுது. குடும்பத்தை பார்க்க முடியல. அதனால அப்படியே கவர் வாங்கி விட்டாங்க.